நண்பர்களே வணக்கம். ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் பார்த்து. ரொம்ப பெரிய கேப்புக்கு பிறகு இன்றைக்கி ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். ஜனநாயகன் படம் பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்குது? உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. பல்வேறு விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட நேற்று படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக கௌதம் மேனன் பல வருடங்களுக்கு முன்னாடி எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் விஜய்க்காக கதை கேட்டுக்கிட்டு இருந்த காலம் ஒன்று இருந்தது இல்லையா? அநேகமாக துப்பாக்கி வரைக்கும் தான் அவர் கதை கேட்டார்னு நினைக்கிறேன். துப்பாக்கி பிறகு விஜய் சாரே கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த காலகட்டத்தில் கௌதம் மேனன் எஸ்ஏசி சார்கிட்ட போய் ஒரு கதையை சொல்கிறதுக்கு போயிருக்கிறாரு. விஜய் சாருக்காக அவர் மெனக்கெட்டு எழுதிட்டு வந்த கதை அது. ஒரு 2.5 மணி நேரம் அந்த கதையை உட்கார்ந்து எஸ்ஏசி அவர்கள் கேட்டு முடிச்சுட்டு ஒரு கருத்தும் சொல்லலை. அவர் கிளம்பும்போது என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு 3 டிவிடியை அவர் கையில் கொடுத்து, சார் இதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் விஜய் சாருக்காக ஒரு கதை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கையில் கொடுத்ததா ஒரு தகவல். வெளியில் பார்த்திங்கன்னா அந்த டிவிடி 3ம் பேரரசு இயக்கிய படங்களுடைய டிவிடி. பாருங்கள், கௌதம் மேனன் மயக்கம் போட்டு கூட விழுந்திருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கௌதம் மேனன் மாபெரும் வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர், ஒரு அருமையான காதல் படங்களை எல்லாம் எடுத்தவர். ஆனாலும் விஜய் அப்படின்னாலே மாஸ். விஜய் சார் அப்படி ஸ்க்ரீனில் நின்னாலே அந்த தியேட்டர் திருவிழாவாக மாறிடும். விஜய்னா மேஜிக் தான். அதில் ஒன்றும் அப்படி ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் அவர் இன்றைக்கி வெளியில் வந்தாலும் சரி, காரில் ஏறி உட்காந்தாலும் சரி, இறங்கி நடந்தாலும் சரி, அப்படி கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவரை ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் அப்படி ஸ்க்ரீனில் நின்னாருன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ வச்சுக்கிட்டு சவச்சவ வளவளன்னு ஒரு படத்தை எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எஸ்ஏசி அவர்கள் அந்த 3 டிவிடியும் கொடுத்து அனுப்பிச்சார். பேரரசு படங்கள் உள்ளபடியே விஜய் சாருக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுத்ததுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அவருடைய பேச்செல்லாம் நம்ம கேட்டுட்டு என்னங்க இப்படி பேசுகிறாருலாம் சில நேரம் நினைப்போம். ஆனால் ஒரு கமர்ஷியல் ஹீரோவை எப்படி திரையில் ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல பேரரசு மாதிரி இன்னும் சில இயக்குனர்கள் இங்கே இருக்காங்க. பேரரசு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதில் அவர் இயக்கிய படங்களில் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதற்கப்புறம் விஜய் அவர்களை சரியாக ப்ரெசன்ட் பண்ணவர் அட்லி தான். நீங்கள் அவருடைய மெர்சலை பாருங்கள், அதை தெரிய பாருங்கள். எல்லா படத்துலேயும் அந்த ஹீரோ இன்ட்ரோன்னா எப்படி இருக்கணும், கிளைமேக்ஸ்னால் எப்படி இருக்கணும், அவருடைய ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பண்ணுறவர் அட்லி. இந்த படத்தில், ஜனநாயகன் படத்தில் வினோத் அவர்கள் அந்த அளவுக்கு விஜயை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாருன்னா கட்டாயமாக பண்ணியிருக்காரு. அதில் ஒன்றும் எதையுமே நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. ஒரு சீனும் சும்மா அப்படி தெறிக்க விட்டுருக்கிறாரு விஜய். முக்கியமாக அதில் அரசியல் காட்சிகளெல்லாம் இருக்குது. தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வந்திருந்தால் இவ்வளோ பெரிய வெற்றியை விட இன்னும் கூட அதிகமாக வெற்றி பெற்றிருக்கலாம்ங்கிறது பலருடைய கணக்காக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த திமுகவுக்கு எதிராக இவர்கள் வைத்திருக்கிற சில காட்சிகள்லாம் உள்ளபடியே வினோத் மீதே ஒரு பெரிய கோபத்தை திமுகவினருக்கு ஏற்படுத்தும். ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் ஒரு இணக்கமான ஒரு இயக்குனர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். இப்படி ஒரு காட்சியை வைக்கும் பொழுது திமுக காம்பவுண்ட்லேருந்தே அவர் மீது கல்லெறிவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த வேர்க்கடலை காட்சியெல்லாம் நேரடியாகவே திமுகவை சுட்டி காட்டுகிற காட்சிகளாக இருந்துச்சு. படம் பார்க்காதவங்களுக்கு இந்த வேர்க்கடலை காட்சி என்னன்னெலாம் தெரியாது. தயவுசெய்து போய் பாருங்கள், ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு காத்திருக்கு. அதுமாரி அவர் வருகிற எல்லா காட்சிகள்லையுமே அப்படி தெறிக்க விட்டுருக்கிறார். ஒரு புறம் விஜய் அவர்களுடைய இந்த பர்ஃபார்மன்ஸு, இன்னொரு புறம் வினோத் அவர்களுடைய அந்த உருவாக்கம், இதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. அதற்கப்புறம் இந்த செகண்ட் ஹாஃபில் நானே சில காட்சிகளை உருவாக்கியிருக்கிறேன் அப்படின்னு வினோத் உருவாக்கியிருக்கிறாரு. அங்கே தான் நமக்கு இடிக்குது. அப்போ தான் எனக்கு இந்த கதை ஞாபகத்துக்கு வருது. இது கௌதம் மேனன்ட்ட எஸ்ஏசி அவர்கள் கொடுத்த டிவிடி ஞாபகத்துக்கு வருது. ஒரு பெரிய மாஸ் ஹீரோவை ஹேண்டில் பண்ணும் பொழுது வேறொரு கேரக்டருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்கிறது உண்மை. இன்னொன்று வில்லனுக்கு ஒரு பெரிய ஹோப்பு கொடுக்கணும். அப்போ அவன் வில்லனாக இருக்கிற வரைக்கும் தான் அது சரியாக இருக்கும். ஒரு மாபெரும் வில்லனை ஹீரோ எப்படி அடித்து தகர்த்தார் அப்படிங்கிறது கதையாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வில்லனுக்கே ஒரு டவுட் இருக்குது, இவர் நல்லவராக கெட்டவரான்னு. ஏன்னா அவர் நல்லவராக இருக்கார். நிஜமாகவே இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு நேர்மையாக நடக்கணும்னு நினைக்கிற ஒரு வில்லன் தான் அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையால் வில்லன் ஆகிட்டார். அவர் அதுக்கப்புறம் பயங்கர கெட்டதுகள்லாம் செய்கிறாரு. அவரை கொல்லணுமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன் நமக்கே வந்துடுது. அப்போ எப்படி அந்த படம் என்ன ஆகும்னு தெரியல. அதேமாதிரி தேவையில்லாமல் ஒவ்வொரு காட்சியும் லெங்க்த்தாக அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறாரு. ஸோ இதெல்லாம்
அதெல்லாம் கிறிஸ்பாக காட்சிகளை அமைத்து அந்த எடிட்டருக்கு இன்னும் கூட கொஞ்சம் சுதந்திரத்தை கொடுத்து நீயே ஒரு வெர்ஷன் கட் பண்ணி கொடுயா அப்படின்னு சொல்லியிருந்தா ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கும். இப்போ ஒன்று கெட்டு போகலை, ஏற்கனவே லீக்கான வெர்ஷன் இங்கே இருக்குது, பல எடிட்டர்கள் இங்கே இருக்காங்க, அவங்க நாலேஜுக்கு கொஞ்சம் அதை எடிட் பண்ணி ஒரு 2.5 மணி நேரம் படமாக அதை காமிச்சாங்கன்னு வைங்களேன், உள்ளபடியே பற்றிக்கும் தமிழ்நாடு, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது நேற்று ஜனநாயகன் படம் திரையிடப்பட்டிருக்கு. அதற்கு முதல் நாள் வந்து மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அந்த படத்தை பார்த்துருக்கிறாரு. அவர் மட்டும் பார்க்கல, அவருடைய அதிகார மட்டமே போய் பார்த்துருக்கு. காவல்துறை உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே வந்து அந்த படத்தை அவரோடு உட்காந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த முதல்வரோடு தொடர்புடைய அத்தனை டீமும் அங்கே உட்காந்து இந்த படத்தை பார்த்துருக்குறாங்க. அப்போது முதல்வர் சொன்ன விஷயம் என்னென்னா, படத்தில் வருகிற அந்த காவல்துறை அதிகாரி கேரக்டர், முக்கியமாக அவருடைய கேரக்டரை அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட சொல்லி பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாம் எப்போவுமே முதல்ல நிற்கணும், எந்த சமரசமும் அதில் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் இப்படிலாம் ஒரு படம் எடுத்திருக்கேன் அப்படின்லாம் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதெல்லாம் தகவல்கள் இருக்குது. இதற்கிடையில் பல பிரச்சனைகளும் இங்கே ஓடிட்டுருக்கு. முக்கியமாக இந்த அமைச்சர்கள் கண்ணீர் வடித்தது ஒரு பெரிய கேலி கூத்தா இங்கே மாறி இருக்குது. உள்ளபடியே அவர்கள் உள்ளன்போடு அந்த கண்ணீர் விட்டார்களான்னு எனக்கு தெரியல, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா அரசியலை பொறுத்தளவுக்கு முதல்வருடைய மனதில் இடம் பிடிக்கணுங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது போன்ற கண்ணீர் நாடகங்களை அரங்கேற்றினா அவர் மனதில் இடம் பிடித்து விடலாம், இன்னும் அழுத்தமாக இடம் பிடித்து விடலாம்லாம் இவங்க நினச்சிருக்கலாம், அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த அழுகைக்கு நாம் மார்க்கு போட முடியாது. ஆனால் அந்த அழுகை தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இப்போ பாருங்கள், விஜய் அவர்கள் இந்த திரைத்துறையிலிருந்து விலகுகிறார், இதுதான் என்னுடைய கடைசி படம்னு அவர் அறிவிச்சிட்டாரு. அந்த மனபாரம் தாங்க முடியாமல் இவங்க அழறாங்க, தலைவா உன்னை இனிமேல் நாங்கள் திரையில் பார்க்க முடியாதா, இப்பேற்பட்ட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறியே, நீ நிற்கிறதெல்லாம் அப்படி அழகாக இருக்கே, நீ நடந்து வர்றது அழகாக இருக்கே, நீ சண்டை போடுறது நல்லா இருக்கே, நீ டான்ஸ் ஆடுறது அவ்வளோ அற்புதமாக இருக்கே, உன்னை இனிமேல் நாங்கள் பார்க்க முடியாதாங்கிற கோணத்தில் தான் அவங்க அழறாங்க. ஆனால் அதை விட பெரும் பேர் இறைவன் அவங்களுக்கு கொடுத்துட்டானே. விஜய் பக்கத்திலே உட்காந்து நீங்கள் அவரோட பேசலாம், உங்கள் டிபார்ட்மெண்ட் தொடர்பாக அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் பேசலைனாலும் 2 நாளைக்கு ஒரு தடவை அவரே ஃபோனில் பேசுகிறாராம் ஒவ்வொரு அமைச்சர்கள்ட்டையும், எப்படியா போகுது, உங்கள் துறையில் கரெக்டாக இருக்கீங்களா, பார்த்துக்குங்க, கவனமாக இருங்க. திமுகவினர் வந்து லஞ்சம் கொடுத்து அதை பிரபகண்டா பண்ணுறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க, அதனால் நீங்கள் வந்து யார் லஞ்சம் கொடுத்தாலும் பார்த்து கவனமாக இருங்க, வாங்கவே வாங்காதீங்க அப்படின்லாம் அவர் தினந்தோறும் 2 நாளைக்கு ஒரு தடவை பேசுகிறாரு. இப்போ தொகுதி நிலவரங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் தகவல்கள் இருக்குது. அப்போ இவ்வளவு நெருக்கமாக விஜய் அவர்களே உங்கள்கிட்ட வந்துட்டாருன்னா அதற்கு காரணம் அவர் திரைத்துறையிலிருந்து வெளியேறினது தான். அவர் அங்கேயே இருந்தாருன்னா எதுக்கு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, எதுக்கு ஆட்சி பிடிக்க போகிறாரு. ஸோ அதனால் நீங்கள் அழ வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி நீங்கள் பொய்யாக அழுதீர்கள் என்றால் விஜய் மனதில் இடம் பிடிக்க முடியாது. ஏன்னா அவர் இந்த மாதிரி பல அழுகைகளையும் சிரிப்புகளையும் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறார். இந்த சினிமா உலகம் எவ்வளவு போலித்தனமானதுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். காரணம் இல்லாமல் இங்கே எவனும் சிரிக்க மாட்டான், காரணம் இல்லாமல் எவனும் கை கொடுக்க மாட்டான். அல்லது ஒருவேளை உங்கள் தயவு தேவையே இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை சீண்ட கூட மாட்டான். அதுதான் திரைத்துறை. நேற்று வரைக்கும் தோளில் கையை போட்டு அன்போடு பேசுகிறவன் உங்கள்கிட்ட விஷயம் இல்லை, எந்த வகையில் நீங்கள் அவனுக்கு பயன்பட மாட்டீங்கன்னா உங்களை யாருன்னே தெரியாத மாதிரி நடந்து போவான். அப்படிப்பட்ட பல போலிகளை பார்த்தவர் தான் விஜய். இது போன்ற கண்ணீர்லாம் அவரை எங்கேயுமே அசைச்சிடாதுங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிடுறேன். ஏன்னா மீண்டும் இது போன்ற விஷயங்கள் இங்கே அரங்கிடக்கூடாது. ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் அது கொஞ்சம் கேலித்த பொருளாக மாறுது. ஒன்றும் இல்லை, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படும் பொழுது உடனடியாக அமைச்சரவை மாற்றம் பெறுது. அங்கே வந்து திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு முதல்வர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது கூகுளேன்னு அழுகுறாரு. அவர் மட்டுமல்ல, பதவியேற்றுக்கொண்ட எல்லா அமைச்சர்களும் கண்ணீர் சிந்துறாங்க. என்ன காரணம்னா அந்த அம்மா போயிட்டு வந்து பார்ப்பாங்க இதெல்லாம் அப்படின்ட்டு. அதே அவங்க இறந்துட்டாங்க. இறந்த பிறகு இதே மாதிரி ஒரு அமைச்சரவை மாற்றம் நடக்குது, ஒருத்தர் கூட அழுவலைங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், உயிரோடு இருக்கும் பொழுது கதறி கதறி அழுத நீங்கள் அவங்க இறந்த பிறகு அழுணுமா வேணாமா? அப்போ அது எவ்வளவு போலித்தனமானதுங்கிறது இந்த மக்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி நாடகங்களை எல்லாம் தயவுசெய்து நிறுத்திடுங்க. அது விஜய் அவர்களுக்கே பிடிக்காதுங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்றைய கலெக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் ரசிகர்களுக்கு இருக்குது. நாம்
விசாரித்த வரைக்கும் கிட்டத்தட்ட 90 கோடியிலிருந்து 110 கோடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு வைடு கலெக்ஷன். இது வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனாக தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த வருடத்தினுடைய வெற்றி படம் அப்படின்னு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பு தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்குது. தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 200 கோடிக்கு மேலேயே கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த வெற்றியை கட்டாயமாக விஜய் அவர்கள் முறியடிப்பாருங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இவருக்கான மாசு, இவருக்கான ரசிகர் பலம், இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கட்டாயமாக தமிழ்நாட்டிலே இந்த படம் வந்து கருப்பு படத்தினுடைய கலெக்ஷனை முந்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் கணிக்கிறாங்க. இது ஒருபுறம் இருக்கும் பொழுது பல பேர் இங்கே தார்மீக ரீதியாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் அவர்களுடைய கடைசி படம் கட்டாயமாக நாம் ஒரு முறை இந்த படத்தை பார்த்துடணும் அப்படின்னு ஜோடி ஜோடியாக தியேட்டரை நோக்கி போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு அது ஒரு மெமரிஸாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 20 வருடம் கழித்து விஜய் அவர்களுடைய கடைசி படத்தை நாங்கள் வந்து தியேட்டரில் போய் ஃபேமிலியோடு பார்த்தோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவை தன்னுடைய பிள்ளைகளுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே பல பேர் போகிறதெல்லாம் இன்ஸ்டாவில் போடுறாங்க. அது ஒரு பெரிய இயக்கமாகவே போயிட்டுருக்கு. இப்போ இந்த இயக்கம்னு சொன்னோடனே இன்னொரு பிரச்சனையும் இங்கே கூட கொண்டு வருவாங்க. என்னென்னா, விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்தை ஏன் இப்போ ரிலீஸ் பண்ணணும்? டெல்லியில் வந்து மாணவர்கள் பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி மாணவர்களோடு போய் நிற்காமல் அல்லது அவர்களுடைய துக்கத்தில் நீங்கள் பங்கெடுத்துக்காமல் இங்கே படத்தை ரிலீஸ் பண்ணுது சரியா அப்படின்லாம் அறிவுலக மேதைகள், சாக்ரட்டிஸுடைய பேரன்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப அருவருப்பாக இருக்குது. இந்த கேள்விகளெல்லாம் ரொம்ப அருவருப்பாக இருக்குது. நீட் தொடர்பாக முதல்வருக்கு என்ன கருத்து இருக்குங்கிறத அவர் பதிவிட்டுட்டார். அந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. இங்கே திமுகவும் அதிமுகவும் இத்தனை வருடமாக, ஏன்னா நீட் அறிவித்து 15 வருஷம் ஆச்சு. இந்த 15 வருஷமாக இவங்க ஒன்றுமே பண்ணலை. வெறும் அறிக்கைகள், போராட்டங்கள், கண்டனங்களோடு இவங்க முடிச்சுக்கிட்டாங்க. தாவேக்கா வந்தாலும் அதை தான் செய்ய முடியும். ஏன்னா இவங்க தாவி குதித்து பிரதமர் அவர்களுடைய டேபிளில் போய் உட்காந்து முதல்வர் வந்து அந்த ஃபைலை எடுத்து நீட்டை ரத்து செய்கிறேன்லாம் கையெழுத்து போட முடியாது. அதுதான் யதார்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது அன்றாட வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிற உரிமை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அது எப்படி கேட்குறீங்க? முட்டாளா நீங்கள்லாம்? அப்படி கேட்க முடியுமா? ஒவ்வொருத்தனும் அன்றாட வாழ்க்கையை வாழ்கிறீங்கல்ல, ஹாப்பியாக இருக்கீங்கல்ல, எவனாவது பட்டினி கிடக்குறீங்களா? டெல்லியில் மாணவர்கள் போராடுறாங்க, தடியடி நடக்குது, நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன்னு எவனாவது இருக்கீங்களா பேசுகிறவன்? யாருமே கிடையாது. அப்போ என்னத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு தொழில். ஒரு 500 கோடி ரூபா அதில் போட்ட தயாரிப்பாளர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த படத்தில் பணியாற்றிய ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் வயிறு இருக்குது, வாழ்க்கை இருக்குது. அது ஒரு தொழில் தானே. நீ அதுக்காக கடையை மூடிடுவியா? ஹோட்டலை மூடிடுவியா? நீ ஒரு கடை வச்சுருக்கேன்னா அந்த கடையை மூடிட்டு வீட்டில் உட்காந்துருப்பியா? அப்போ எப்படி வந்து விஜயை எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ஒரு கருத்தை முன்வைப்பதுன்னு யோசித்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் ஜனநாயகன் ஒரு மறக்க முடியாத ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்குது. ஹெச் வினோத்தை பொறுத்தளவுக்கு ஒரு இயக்குனராக அவர் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு ஹீரோவாக விஜய் வந்து அப்படி பட்டொளி வீசி பறக்கிறாருங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த மொத்த படத்தையும் தாங்கி நிற்பது விஜய் 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 மட்டுமே. அப்புறம் ஃபைனலாக ஒன்று சொல்லணும். இந்த ரிப்பீட் மோடில் விஜய் அப்படின்னு டைட்டிலில் வச்சுருக்க, அது என்னன்னு பல பேருக்கு புரியாமல் இருக்கும். விஜய் அவர்கள் அவர் நடித்த இதற்கு முன்பு வந்த படங்களை எல்லாம் ஒரு முறை மட்டுமே தியேட்டரில் பார்த்துருக்கிறாரு. அதற்கப்புறம் வந்து அவர் ஒவ்வொரு முறையும் பார்க்குற வழக்கம் அவருக்கு இல்லை. இது கிடையவே கிடையாது. ஆனால் முதல் முறையாக இந்த படத்தை ரிலீஸுக்கு முன்பே ஒரு முறை பார்த்துட்டாரு, ரிலீஸின் போது ஒரு முறை பார்த்துட்டாரு. அதற்கப்புறம் இந்த படத்தினுடைய கன்னட வெர்ஷன் டப்பிங் ஆன பிறகு ஒரு முறை பார்த்துருக்கிறாரு. இதற்கப்புறமும் சில முறை பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த படத்தை தன்னுடைய கடைசி படம்னு அவர் நினைக்கிறாரு. அதை தாண்டி இந்த படத்தை அவர் ரசிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது.